ஹே காய்ஸ், வெல்கம் டு ரேஷ்மிஸ் ஃபேரி டெய்ல். தமிழில் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு ஷாப்பிங் விலாக் சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக ஷாப்பிங் பண்ணுறோம், யாருக்கு ஷாப்பிங் பண்ணுறோன்றதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நாம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க சரவணா எலைட்டுக்கு தான். இங்கே யாருக்கு ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரேஷ்மி பாப்பாவுக்கு தான் ஜுவல் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். செக்ஷன் போனதுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றுமே பார்க்க ஆசையாக இருந்ததுனால நான் ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஆனால் நாங்கள் என்ன வாங்கணுன்றதெல்லாம் நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எல்லாமே ஃபைனலாக முடிச்சுட்டு பில் பண்ணிவிட்டு வெளியே வரும்போதே டைம் வந்து 8:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜூடியோக்கு தான் வந்திருந்தோம், அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவள் ட்ரையல் பார்க்க போயிட்டா. அதுக்குள்ளே நாங்கள் குட்டி ஸ்னாப் எடுத்துகிட்டு மேலே பாப்பாவுக்கு செலக்ட் பண்ண போயிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா அவ்வளோ லைனு. அதில் அம்மா தான் நின்று பில் பண்ணிட்டு வந்தாங்க. முடித்ததும் நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா தான். இங்கே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மியோட டேடிக்காக தான் ஷாப்பிங் பண்ண வந்தோம். ரொம்ப சுற்றி கடைசியில் ஒரு ஷாப்புக்குள்ளே வந்தாங்க. ரொம்ப நேரம் ட்ரெஸ் எடுத்தாங்க. அதுக்குள்ளே நம்ம மேடம் பாருங்கள். பார்த்தீங்களா அவங்க அம்மா கூட எவ்வளோ வாயாடுறாங்கன்ட்டு. டெய்லி இப்படி தாங்க எங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது அம்மா பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நயன்தாரா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் போய் சாப்பிட்லாமா, அங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன சடனாக இவங்க வந்து கோல்டு ஷாப்பிங் ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷ்மி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு வந்தாங்க 9th மந்த் பேபி ஷவர் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க 5th மந்த்து. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக நம்ம இந்த ஷாப்புக்கும் வந்துட்டோம். அவ்வளோ கூட்டம் அந்த ஷாப்பில். ஆர்டர் பண்ணவே நாங்கள் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, ஆர்டர் பண்ணி முடிச்சதும் வந்துடும்னு பார்த்தா அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ½ hour அப்புறம் தாங்க இந்த பிரெட் ஆம்லேட்டே வந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் செம்ம காரம், அங்கே வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லி தான் இந்த சீஸ் முறுக்கும் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அது சாப்பிட்டோம், காரம் போலன்னு சொல்லி இங்கே இன்ஸ்டாவில் ஃபேமஸான ஹை லெமன் இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். இங்கே நாங்கள் கேட்ட ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கேஸ் ஷார்ட்டேஜ்னால. அதுக்கப்புறம் என்ன வாங்குதுன்னு சொல்லி கன்ஃபியூஸில் இருக்கும் போது அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணது தான் இந்த லேசி கேட் கேக். இது ஒன்றும் அவ்வளோ ஹைப்லாம் இல்லை, ஒன் டைம் ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அன்றைக்கி எங்களோட இந்த மாதிரி தான் முடிஞ்சுது. நாங்கள் என்ன கோல்டு வாங்கினோன்றதை நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அன்றைக்கி ஃபுல் டே நம்ம வெளியே இருந்ததுனால வீட்டுக்கு வந்து அம்மா பாப்பாவுக்கு சுற்றி போட்டாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃபார் ரேஷ்மிஸ் ஃபேரி டெய்ல். பாய்.